சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு சொந்தங்களே, நாளைய தினம் நமது தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய 155வது பிறந்தநாள் விழா. இந்த நாடே சந்தோஷத்துடன் மிக மகிழ்ச்சியாக, குறிப்பாக நம் இன மக்கள் பூரித்து பெருமை கொள்கின்ற வகையிலே நடைபெற வேண்டிய ஒரு அற்புதமான விழா. நாளைய தினம் நம் இனத்தவர்கள் அனைவருமே அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து நமது இனக்கொடி கருடக்கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கி கொண்டாடுமாறு அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அகிம்சை வழியில் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த மாமனிதர் அண்ணல் காந்தியடிகள். அகிம்சை என்பதுதான் என்றைக்குமே ஒரு நிரந்தரமான ஒன்று. எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். அன்பை விதைப்போம், அன்பை நிச்சயமாக அறுவடை செய்வோம். அதை அண்ணல் காந்தி அவர்களின் பிறந்த நாளில் ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு யாரிடத்திலும் கோபம் கொள்ளாது அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பணிவோடும் நேசத்தோடும் நாம் பழகி அனைவருடைய இதயங்களையும் கவர வேண்டும். அதை நாம் விதைப்போம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்பார்கள். நல்லதை விதைப்போம். அத்தோடு என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு எனது பணிவான ஒரு வேண்டுகோள். வருகின்ற 5/10/2024 அன்று சென்னையில் நமது தென்னிந்திய வானிலை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களின் பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாவட்ட மாநில அளவிலான தலைவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என அனைவரும் வருகின்றார்கள். நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்திருந்து அந்த விழாவினை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாணிய சொந்தங்களே, பொதுக்குழு உறுப்பினர் மட்டுமல்லாது அனைத்து வாணிய சொந்தங்களும் பெருந்திரளாக வந்திருந்து விழாவை சிறப்பிக்குமாறு மீண்டும் எனது பணிவான வேண்டுகோளை வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.